இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்தது. மார்னிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது திருவிழாவோட முதல் நாள். மாரியம்மன் நோன்பு சாட்டினாலே கம்பங்கிறது போடுவாங்க. எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்னு தெரியல. கம்பம் போட்டால் நம்ம கொண்டு போய் தண்ணி ஊற்றிட்டு வரணும். அது எல்லாருனாலையும் கருவறைக்குள்ளே போய் அம்மனுக்கு தண்ணி ஊற்ற முடியாது இல்லையா? ஸோ அந்த கம்பத்தில் ஊற்றுறப்போ அம்மன் ரொம்ப குளிர்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன குடம் இல்லைன்னா சொம்பு பெரிய குடம்னு ஏதாவது ஒரு இதை எடுத்துகிட்டு அதில் நிறைய தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 4 கொத்து வேப்பிலையை வச்சு நம்ம கொண்டு போய் கம்பத்தை சுற்றி ஊற்றிட்டு வரணும். இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த வாரம் வர்ற லாங் வீடியோவில் நான் அது டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி காலையில் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 6:45 தான். ஸோ கொண்டு போய் ஊற்றிட்டு வந்தாச்சு. வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் எதுவும் காட்ட போகிறதில்ல. எனக்கே போர் அடிச்சிருச்சு இட்லி தோசைன்னு காட்டி. அதனால் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் ரைஸும் நெல்லிக்காய் சாதமும் தான் செஞ்சுருந்தேன். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம் ரைஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.